Hey guys, welcome to PCB Designing Tutorial. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா PCBனா என்ன? PCBல என்னென்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு? எவ்வளவு லேயர்ஸ் இருக்கு? என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வச்சு PCBயை டிசைன் பண்ணலாம்? சிமாட்டிக் டயக்ராமுக்கும் PCB டிசைனிங்க்கு என்ன டிஃபரன்ஸ்? PCBயை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்? இதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் PCBனா என்ன? பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. நீங்க ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா நிறைய வயர்ஸ் நீங்க வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு வயர் லூஸா இருந்தாலோ இல்லைன்னா கனெக்ஷன் மிஸ் ஆயிடுச்சுனாலோ ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண வந்த ஒரு சொல்யூஷன் தான் பிசிபி. பிரெட் போர்ட்ல நீங்க கனெக்ட் பண்ற எல்லா வயர்ஸுமே வந்து டெம்பரரி கனெக்ஷன்ஸ். ஆனா பிசிபில கனெக்ட் பண்ணா அது பெர்மனன்ட் கனெக்ஷன். ஸோ அதனால வந்துட்டு லூஸ் கனெக்ஷன் ஒரு இஷ்யூவே உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல வராது. அதனாலதான் நம்ம பிரிண்டட் சர்க்யூட் போர்டை யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட். செகண்ட், பிசிபில எவ்வளவு கலர்ஸ் இருக்கு? டோட்டலா பிசிபில 4 மேஜர் கலர்ஸ் இருக்கு. கிரீன், ரெட், ப்ளூ அண்ட் பிளாக். ஸோ கிரீனுங்கிறது ஸ்டாண்டர்ட் பிசிபி கலர்ஸ். ஸோ நீங்க கிரியேட் பண்ற பிசிபிஸ் எல்லாமே வந்து கிரீன் கலர்ல தான் இருக்கும். அது என்ன ரீசன்னு நம்ம கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். செகண்ட், ரெட் கலர் பிசிபினா ஹை வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை அதால கேரி பண்ணிட்டு போக முடியுங்கிறத இண்டிகேட் பண்றது தான் ரெட் கலர் பிசிபி. தேர்ட், ப்ளூ. ப்ளூ கலர் பிசிபி என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு காப்பிரைட்டான பிசிபி. அதோட டிசைன் எல்லாமே வந்து ஒரு கம்பெனி வந்து காப்பிரைட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ற மாதிரி உள்ள பிசிபிஸ் தான் ப்ளூ கலர் பிசிபி. ஃபோர்த் கலர், பிளாக். பிளாக் கலர் பிசிபி என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ். அதைத்தான் நம்ம இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஆப்பிள், ஐமேக் இது எல்லாமே பிளாக் கலர் பிசிபிஸ்ல தான் இருக்கும். ஆனா பிளாக் கலர் பிசிபிஸ்ல என்ன ஒரு மேஜர் ஃபால்ட்னா நீங்க அதுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்களால அதை ரூட் காஸே பண்ண முடியாது. நீங்க டோட்டலா அந்த காம்போனண்ட்டை சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அதுல காப்பர் ட்ரேசஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட், பிசிபில 4 மேஜர் லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பர் லேயர், செகண்ட் சப்ஸ்ட்ரேட் லேயர், தேர்ட் சால்டர் மாஸ்க் லேயர், ஃபோர்த் சில்க் ஸ்கிரீன் லேயர். ஃபர்ஸ்ட் காப்பர் லேயர். இந்த காப்பர் லேயர்ல தான் நம்மளுக்கு வந்து வயரிங் கனெக்ஷன் நம்ம ட்ரேசஸ் பண்ணுவோம். ஸோ அதுல தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுறதுனால ஒரு லேயர் தான் காப்பர் லேயர். செகண்ட், சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் லேயர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம வந்து ஒரு வயரிங் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம், இன்னொரு வயரிங் கனெக்ஷன் இன்னொரு வயரும் வந்துட்டு டச் ஆகாம இருக்கிறதுக்கும் ஐ மீன் செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு லேயர் தான் சப்ஸ்ட்ரேட் லேயர். காமனா பிளாஸ்டிக்ஸ் லைக் இன்சுலேட்டர்ஸ். தென் தேர்ட் லேயர் இஸ் சோல்டர் மாஸ்க் லேயர். இந்த சோல்டர் மாஸ்க் லேயர் தான் நம்மளுக்கு அந்த கிரீன் கலர் நம்மளுக்கு பிசிபியா கொடுக்குது. அதுக்கு முன்னாடி வர ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் நம்ம பிசிபி. எப்போ நம்ம சோல்டர் மாஸ்க் லேயர் நம்ம அப்ளை பண்றோமோ அந்த லேயர் தான் நம்மளுக்கு வந்து கிரீன் கலர் பிசிபியா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. பட் அந்த சோல்டர் மாஸ்க் லேயர் எதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம்னா அது வந்து காப்பர் ட்ரேசஸை ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுக்கும் சப்ஸ்ட்ரேட் லேயருக்கும் காப்பர் லேயருக்கும் உள்ள செப்பரேஷனை வந்து பில்ட் பண்றதுக்கும் தான் நம்ம சால்டர் மாஸ்க் லேயர் நம்ம ப்ரொவைட் பண்றோம். தென் ஃபோர்த் லேயர் இஸ் சில்க் ஸ்கிரீன் லேயர். இந்த சில்க் ஸ்கிரீன் லேயர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா அது என்ன காம்பனன்ட் யூஸ் பண்றோம்னு நேமிங் பண்றதுக்கு வேண்டி யூஸ் பண்றது தான் சில்க் ஸ்கிரீன் லேயர். ஸோ இந்த 4 லேயர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மேஜரா நம்ம யூஸ் பண்றோம். இது போக இதுல பியாஸ்னா என்ன இதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளா இருக்கு? காமனா பிசிபி கிரியேட் பண்றதுக்கு KiCad, Altium, Proteus, Eagle நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியா நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா KiCadல இருந்து ஸ்டார்ட் பண்றது தான் ரெக்கமெண்டட். ஸோ நம்ம இந்த டுட்டோரியல்லையும் KiCad பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. தென் சிமாட்டிக் டயக்ராம் வர்சஸ் பிசிபி டிசைன். சிமாட்டிக் டயக்ராமுக்கும் பிசிபி டிசைனிங்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா சிமாட்டிக் டயக்ராம்ல காம்போனன்ட் செலக்ஷன்ஸ், என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணணும், ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆட் பண்றது, அதோட ஸ்பெசிபிகேஷன் அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வைக்கிறது தான் சிமாட்டிக் டயக்ராம். பிசிபி டிசைனிங்னா காப்பர் ட்ரேசஸ் வரைகிறது, பிசிபி டிசைனிங், பிசிபிக்கு மேல நம்ம நேமிங் பண்றது, இதெல்லாம் தான் நம்ம வந்து பிசிபி டிசைனிங்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் சிமாட்டிக் டயக்ராமுக்கும் பிசிபி டிசைனிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் சிமாட்டிக் டயக்ராம் முடிச்சுட்டு தான் அடுத்தது பிசிபி டிசைனிங். தென் இந்த பிசிபிஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ண? ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா பிசிபி இல்லாம உங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. பிகாஸ் நீங்க யூஸ் பண்ற ஒரு சென்சார்ல இருந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் எல்லாருமே ஒரு பிசிபி போர்டால மேனுஃபேக்சர் பண்ண ஒரு போர்டு தான். அதனால நீங்க பிசிபி டிசைனிங் கண்டிப்பா லேர்ன் பண்ணியே.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோல எப்படி பிசிபி டிசைனிங் ஸ்டார்ட் பண்றது, என்ன சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போறோம், அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்றது, அதை எப்படி நம்ம விஷுவலைசர் செட்டப் பண்ணிட்டு எப்படி அதுல ஒரு பேசிக் ப்ரோக்ராம் பண்றதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.